திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவினை அடைதல், திருக்கதவினை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களிலே வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிவீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இருவருக்கும் நன்றி. சிவபெருமானுடைய பெருங்கருணை. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும் பாக்கியம். அதாவது 2 பேரும் வந்துட்டு அம்மையப்பர் போல நமக்கு ஒரு துணை செய்யற மாதிரி. அடுத்து திருவள்ளுவர் கருணையினால நம்ம திருக்கோவிலை அடைதல். திருக்கோவிலை அடைதல் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி சுந்தரமூர்த்தி அவர்கள். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண்ணிரண்டு எனவும் போனும் உய்ய இருக்கடவு உண்டவர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவினை திறப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
அனைத்து அடியார் பெரும் மக்களையும் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பெற்றீர்கள் அருமான் உற்ற பின்னை நீர் அம்மாழங்கியாற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் ஓக்கிலன் வரவிலன் ஜனனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெரும் தூரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருதம்மை ஏதங்கள் அருதம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா சிவபெருமானே. நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மொழி. தேவியம்மா பாட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பெரும்புலர் காலை மொழி. சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு இல்லைல்ல? சரி, அடியன் பாடிதான். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி,
கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இப்படி சிந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலை அமைப்பிற்கும் திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி பொற்பாதங்களை பணிந்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்ற காலங்களிலிருந்து நம்முடைய அகையுருளை நீக்கி திருவடியில் சேர்த்த அத்தனை குருநாதர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி அவருடைய பொற்பாதங்களில் நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை சமர்ப்பித்து நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த குருவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி திருவருளை பெற்று உய்ய நாம் முயற்சி செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நாம் எல்லாம் கைலாய பரம்பரை. ஏன் கைலாய பரம்பரை அடிக்கடி நான் சொல்றேன்னா, சிவபெருமானுடைய நேரடி உபதேசத்தை நம்ம பெறோம். ஒவ்வொரு வரியும் எப்படி திருவாசகத்தை சாமி எழுதினார்ன்றதுனால எல்லாரும் எழுதுறாங்கல்ல, எழுதும் மறைன்னு சொல்றாங்க. ஏன் எழுதி பழகிறாங்க எல்லாரும்? சாமியே எழுதினார். திருவாசகத்தை எழுதுனது சாமி. சிவபெருமானை நடராஜமூர்த்தியை எழுதுனதுனால அதை எல்லாரும் எழுதுறாங்க. அது எழுதுனா ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். 51 பதிகத்தையும் நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு முறை எழுதுனீங்கன்னா ஆத்மார்த்தமா எழுதணும். கடமைக்கு எழுதக்கூடாது. மத்தவங்க எழுதிட்டாங்க, நீ எத்தனை எழுதிடி, நான் எத்தனை, நீ போயிட்டியா, 10 போயிட்டியா, நான் 12 வந்துட்டேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஒவ்வொரு பதிகத்தையும் ஆத்மார்த்தமா சாமி எழுதிருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் சாமியால கொண்டு வரப்பட்டது, சாமியால எழுதப்பட்டது அப்படின்னு எழுதணும்னா தான் நமக்கு பலன். இன்னொருத்தர் எழுதுறாங்க, சர்டிபிகேட்டுக்காக எழுதுறது, இன்னொருத்தர் நம்மளுக்கு பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு எழுதுனா அது வந்து சேர்க்கே கிடையாது. அது வந்து வீண் ஜம்பம். அது தன்னை வலியுறுத்தி தன்னை காண்பித்துக் கொள்வதற்காக எழுதப்படுகிற ஒரு எழுத்து. அந்த எழுத்துனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. 51 பதிகத்தையும் சாமி எழுதினாருன்னு சொல்லிட்டு எழுதினா மட்டும்தான் நமக்கு பலன். இந்த எழுத்துக்கெல்லாம் சாமியால் எழுதப்பட்டது, இப்படி எல்லாம் சாமி எழுதிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 51 பதிகத்தையும் யார் ஒருத்தர் வீட்டுல உட்காந்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு நிச்சய பலன் உண்டு. நிச்சயம் இன்னைக்கே உட்காந்துருங்க. இன்னைக்கே உட்காந்து திருவாசகத்தை எழுத பழகுங்க. ஏன்னா அது ஒவ்வொரு எழுத்தும் சாமியால் எழுதப்பட்டது. அதுதான் நம்மளுக்கு வேதம். எந்த திருமுறையாவது சாமியால் எழுதப்பட்டதுன்னு இருக்குதா? வேற எந்த லாங்குவேஜ்ல இருக்குதா? இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்சம் பணிவா உட்காந்து சாமி மேல அன்போட கருணையினால திருவாசகத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு ஒன்று அழகா போட்டு திருவாசகம்னு அது தலைப்பு கொடுத்து இந்த நடராஜமூர்த்தி எழுதின அந்த திருவாசகத்தை நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆத்மார்த்தமா சாமி எழுதுனது எழுதுனீங்கன்னா அதுல ஒரு பெரிய பலன் இருக்குது. ஊருக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காக எழுதுனீங்கன்னா அது நல்லா நடக்காது. அது எதுவும் நடக்காது. ஆமா, அதுல ஒரு விளம்பரம் மட்டும்தான் இருக்கு. அதனால எழுதும் பொழுது சாமி எழுதினார்னு எழுதணும்னா மிகப்பெரிய பலன் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட நூல்கள் கொண்டதுதான் திருமுறை. அந்த வகையில திருமந்திரம் மிக உயர்ந்த இடத்தை பெறுகிறது. எப்படின்னா, நேரடி உபதேசம் பெற்றது. எப்படி திருவாசகம் சாமியால எழுதப்பட்டதோ அது போல திருமந்திரம் உபதேசம் கண் அப்படின்னு மாறி மாறி வந்திருக்கு. கைலாய பரம்பரைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வகையில சிவபெருமான் அம்பாளுக்கும் 2 பேரும் நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கும் அதே நந்தியம்பெருமான் நம் திருமூல நாயனாருக்கும் கொடுத்திருக்கிற உபதேசம். அந்த திருமூல நாயனாருடைய நேரடி விளைவுதான் அந்த 3000 பாடல். இதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதனுடைய உன்னதம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எது உன்னதமான பொருள் சுட்டி காட்டவே தவறிட்டு நம்ம வாழ்ந்து காமிக்க வேண்டிய நம்ம வந்து வேற எதையோ தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமே தவிர எது உன்னதமான பொருள் தெரியும். அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது உயர்ந்த பொருள், நம்ம உயர்ந்த பொருள் எது நம்மளுக்கு உயர்ந்தமான ஒரு நூல் எதுன்றது அந்த அறிவே இல்லைன்னா அந்த அளவுக்கு நமக்கு புகட்டிட்டாங்க. பாட புத்தகங்கள்ல கூட சரி, நம்மள மழுங்கடிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் மழுங்கடிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். மயக்கத்தில் இருக்க இதுதான் இந்த கல்வி முறை வந்து நம்முடைய கல்வி முறை ஆபத்தான கல்வி முறை. நமக்கு உணர்த்தாத கல்வி முறையே இல்லை. நமக்கு தெரிவிக்காத கல்வி முறையே இல்லை. நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் ஊட்டாத கல்வி முறை நமக்கு கல்வி முறையே இல்லை. எது பேதங்களற்று உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய
அந்த அந்த கல்வி அந்த கல்வி இல்லையோ அந்த கல்வியே இல்லை. அப்போ திருவாசகமும் இன்னைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிற நாடாக ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா பிரேயர்ல என்ன பாடுவாங்கன்னா திருவாசகம் படிப்பாங்க. பிரேயர்ல திருவாசகம் படிச்சுட்டு தான் நம்ம ஜனகணமனகதி பாடுற மாதிரி அவங்க திருவாசகம் படிச்சுட்டு தான் பிரேயர்ல உள்ள போவாங்க. ஒரு அண்டையில இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நாடு தமிழை ஒரு ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறது. அவங்க எல்லாம் வந்து தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல பாடுவாங்க. ஆமா. பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால இருக்க திருவாசகம் பாடிட்டு தான் உள்ள போவாங்க. ஆச்சரியமா இருக்கும். நீங்க அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா, இங்க எப்படி நம்ம நீராறும் கடல் எடுத்து பாடுறோமோ, அதே மாதிரி அவங்க திருவாசகம் பாடிட்டு உள்ள போவாங்க. அவங்க சப்ஜெக்ட்டா வச்சிருக்காங்க. திருவாசகத்தையே சப்ஜெக்ட்டா வச்சிருக்காங்க. ஏ லெவல், பி லெவல் வச்சிருக்காங்க அவங்க. அந்த ஏ லெவல் பசங்களுக்கு இது குடுக்குறாங்க. அப்ப ஆச்சரியமா இல்ல? அதுதான் கல்வி முறை. தன்னுடைய கலாச்சாரத்தையும், தன்னுடைய மொழியும், தன் பண்பாட்டையும் அதுதான் எது உணர்த்துகிறது, அதுதான் கல்வி முறை. இது மழுங்கடிக்க அது வரலாற்று இருட்டடிப்பு செய்யக்கூடிய கல்வி முறை. அப்படி நம்ம எதை ஊட்டணுமோ அதை ஊட்ட தவறிட்டோம். எது முக்கியமான நூலோ அந்த நூலை நம்ம வந்து வழுவாம விட்டுட்டோம், தழுவாம விட்டுட்டோம். படிக்காம விட்டுட்டோம். அந்த நூலை நம்ம கையில் எடுக்காம போயிட்டோம். ஒவ்வொரு வீட்டிலையும் திருமந்திரம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் திருக்குறள் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் திருவாசகம் இருக்கணும். இதெல்லாம் உலக பொதுமறை. இதெல்லாம் உலக பொதுமறை. இந்த பொதுமறையை வந்து ஆரம்பத்துல இருந்து சுட்டி காமிச்சு அறத்தை சொல்லி குழந்தைங்களை வளர்க்கணும். ஆனா யதார்த்த உலகத்துல உண்மைக்கு நேர் எதிரானது இந்த உலகம். உண்மைக்கு நேர ஒரு குழந்தைய வளர்த்து உருப்படியா வளர்க்கணும். 10 குட்டி போற மாதிரி போட்டக்கூடாது. ஒரு குட்டி பெத்தாலும் அந்த ஒரு குட்டியை உருப்படியா வளர்க்கணும். அதை சான்றோனா வளர்க்கணும். ஏன் பெத்தோம், எதுக்கு பெத்தோம் நம்ம தலையில அடிச்சக்கூடாது. தலையில அடிச்சக்கூடாது. இது உன்னை பெத்ததுக்கு நான் ஏன்னா கல்ல பெத்துக்கலாம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நிலைமை எல்லாம் வரும். உன்னை பெத்ததுக்கு நான் கல்ல பெத்திருக்கலாம்னு சொல்லக்கூடாது. உன்னை பெத்தாலும் உருப்படியா பெத்துக்கணும். அதை சான்றோன் ஆக்கணும். தன் மகனை சான்றோன் என கேட்டல். வள்ளுவர் சொல்றாருல்ல, என் புள்ள ஒழுக்கமானவன் 4 பேர் சொல்லும் போது இருக்கிற அந்த வயிறு இருக்கு இல்லையா, குளிருமா அப்படி அவளுக்கு. ஏன்னா பெத்த வயிறு இல்ல, அந்த வயிறு குளிருமா. என் புள்ளைய அதாவது நீங்க பெற்ற புள்ளைய இந்த சமூகம் கொண்டாடும் போது அப்பதான் அந்த 10 மாசம் சுமந்ததுக்கான ஒரு பெரிய பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அதே பிள்ளைய யாருன்னா தூத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா? வயிற்றெரிச்சலா. அதனால குழந்தைய பெத்துக்காம இருக்கிறது நல்லது. தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்படி இல்லைன்னா தோன்றவே கூடாதுன்றார் வள்ளுவர். தோன்றின் புகழோடு தோன்றுகின்றார். அப்போ ஒரு புள்ளைய பெத்துக்கணும்னா சான்றவனா வளர்க்கறதா இருந்தா புள்ளைய பெத்துக்க, இல்லைன்னா பெத்துக்காது. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவனை சான்றவன் ஆக்கணும். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லை. அதான் அவங்க எல்லாம் தான் மக்கள், மத்தவங்க எல்லாம் மாக்கள். வள்ளுவரே சொல்றார், உண்மையை அறிந்து வரக்கூடியவங்க தான் மக்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இது தெரிஞ்சவங்க தான் மக்கள். மத்ததெல்லாம் மாக்கள். இப்படி அறத்தை போதிக்கக்கூடிய நூலை நம்ம சுட்டி காட்டணும். அப்படி ஒரு நூல் தான் திருமந்திரம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூல் தான் திருமந்திரம். எதை போதிக்கணுமோ அதை போதிக்காம எதையோ பாடமாக்கி எதையோ கணிதமாக்கி வாழ்க்கைக்கு ஒத்து வராத கல்வியை கொடுத்து கண்டதை மனப்பாடம் பண்ண சொல்லி அதுல மார்க் எடுக்க வச்சு இந்த பாவி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுவும் தாய்மொழி கல்வி கொடுக்காம பிற மொழியில நம்மளை படிக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறணும். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இப்படிப்பட்ட நூல்களை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைகளுக்கு போதிச்சு நம்மளுடைய கல்வி ஞானத்தை என்ன பண்ணணும், போதிக்கணும். அதுக்காகத்தான் சைவ நெறி பாடசாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிக்கல, சாமி அறிவுறுத்தினார். எப்படியாவது கொண்டு போய் தமிழை சேர்க்க மாட்டோமா? எப்படியாவது கொண்டு போய் அந்த உன்னதமான வாழ்வியல் முறையை கொண்டு போய் சேர்க்க மாட்டோமா? எப்படியாவது தவத்துல உட்கார வைக்க முடியாதா? எப்படியாவது திருவடியை காண்பிச்சு கொடுக்க முடியாதா? ஒரு ஆதங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் சிகாரம் சைவ நெறி பாடசாலை. ஆனா உண்மைக்கு இங்க காலம் கிடையாது. சத்தியத்துக்கு இங்க காலம் கிடையாது. தர்மத்துக்கு இங்க காலம் கிடையாது. தர்மத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆமா, இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல போராடி எப்படியாவது நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். வந்துட்டோம், உடம்பு எடுத்துட்டோம், என்ன பண்றது? உடம்பு எடுத்தாச்சு, நாய் வேஷம் போட்டாச்சு.
எடுத்தாச்சு. தர்மத்தை காப்பாத்தணும்னு வந்தாச்சு. சரி ஏதோ ஒண்ணு நம்ப பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதமா இருக்கக்கூடாது. எப்படியோ ஒண்ணு ஆண்டவன் மடியில இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா வாழ்ந்ததும் வாழ்ந்தோம். திறம்பட வாழ்ந்துட்டு போயிடலாம். சாமியோட கருணையினால அவனுடைய திருவடிய புடிச்சு எப்படி வாழணும்னு கத்து குடுத்துட்டு போயிடலாம். நம்ம வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை ஒரு சான்றா இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆமா. 10ஓட 11 இல்லாம அதுக்கு பொறக்காமலே இருந்திருக்கலாம். தன் பிறப்பை நொந்துக்க கூடாது. எவன் ஒருவன் தன் பிறப்பை நொந்து கொள்கிறானோ அவன் கடி நரகத்துக்கு செல்லுவான். ஏன்டா பொறந்தோம்னு நினைக்க கூடாது. ஏன்டா பொறந்தோம்னு நினைக்க கூடாது. வந்துட்டோம், வந்துட்டோம். வந்ததுனால கடமை செய்வோம். தர்மத்துல இருப்போம். சத்தியத்த காப்போம். அதுவே நம்மள நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி, இதுகாரும் சாமி இத உள்ள இருந்து ஆதங்கமா பேச சொல்லிட்டாங்க. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்ப எந்த நூல நம்ம முதன்மைப்படுத்தணுமோ, அந்த நூலை முதன்மைப்படுத்தணும். ஆமா. கண்ட நூலெல்லாம் முதன்மைப்படுத்தக்கூடாது. இந்த நூல தான் குழந்தைகளுக்கு ஊட்டி விடணும். அடிப்படையிலேயே பேசிக்க நீங்க சரியா கட்டடத்துல குடுத்துட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தவறி போறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒரு பொண்ணு தவறி போறதுக்கான வாய்ப்பே இல்ல. அன்புதான் சிவன்னு அவளுக்கு போதிக்கணும். ஆமா. இதுதான் குடும்பம். அப்பா, அம்மான்ற வண்டி நல்லா இருந்ததுன்னா, புல்லுன்ற ஒன்று அந்த சக்கரம் நல்லா ஓடும். அந்த புல்லுன்றது ஒண்ணு என்ன பண்ணும்? ஒழுங்கா பயணிக்கும். அந்த அப்பா, அம்மான்ற வண்டி சரியா போலன்னா, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் எல்லாமே. நல்ல அப்பா, அம்மா இல்லன்னா மாதா, பிதா, குரு அமையணும். தெய்வம் அமையணும். சுட்டி காமிக்கணும். சுட்டி காமிச்சா தான் ஒருத்தன் சான்றோனா வர முடியும். இல்லன்னா, அது பயன் தராது. பயன் தராது. சரி. நம்ம கைலாய பரம்பரையில நேரடி மாணவர்களாக இருக்கிறோம் நம்ப. சிகாரத்துல இருக்கவங்க எல்லாருமே நேரடி மாணவர்கள். யாருக்கு? திருமூல நாயனாருடைய கருணையினால, அவர் போட்ட பிச்சையினால திருமந்திரம் என்கிற நூலை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் அட்டமா சித்தி என்கிற பெரிய தலைப்பின் கீழே நம்ம 44வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடல் பார்ப்போம். சிவபெருமான், சிவசிவ திருச்சிற்றம்பலம். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன போத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடியிருந்திடில் பண்டை அவ்வீசன் பரத்துவமாகுமே. நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டில் கூடியிருந்திடில் பண்டைய வீசன் பரத்துவமாகுமே. திருச்சிற்றம்பலம். இனி பாடலை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடி இருந்திடில் பண்டை அவ்வீசன் பரத்துவம் ஆகுமே. ஆமா. இப்போ அட்டமாசத்துல ஈசத்துவத்துக்கு வந்துட்டோம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம். 7வது சித்தி நம்ம அடைய போறோம். இந்த 7வது சித்தியை பத்தி விளக்குற பாட்டு தான் இந்த பாட்டு. மீண்டும் ஒரு முறை எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த இந்த எல்லைக்கு நம்ம வரணும்னு சொன்னா அடிப்படையில நமக்கு 3 உண்மைகளுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கணும். சிவத்துக்கு நம்ம அடிமை செய்யணும். என்று அவனுடைய பேரை கேட்டோமோ, முன்னம் அவன் நாமம் கேட்டால் அவனுக்கே பிச்சையானால்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி என்னைக்கு சிவபெருமானை தெரிஞ்சுக்கினீங்களோ அன்னைக்கு திருநீற்றுக்கு நீங்க அடிமை. என்னைக்கு சிவபெருமானை தெரிஞ்சுக்கிங்களோ அன்னைக்கு நீங்க ருத்ராட்சத்துக்கு அடிமை. என்னைக்கு சிவபெருமானை தெரிஞ்சுக்கினீங்களோ அன்னைக்கே நீங்க 5 எழுத்துக்கு அடிமை. இந்த 3 பொருளுக்கு முப்பொருளுக்கு நீங்க ஆட்பட்டு நீங்க உள்ள வரும்போது உங்களை வாய்மை கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வாய்மைன்னா என்ன?
வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீங்கில்லாத சொல்லல் அப்படின்ற மாதிரி யார் மனசையும் உடம்பாலையும் மனசாலையும் உயிராலும் நோகாம பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தான் வாய்மை. அப்போ புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். அப்போ யார் ஒருத்தர் இந்த பஞ்ச பஞ்சமா பாதகம் செய்யலையோ அவங்கெல்லாம் இந்த சிவபெருமானுடைய நெருக்கி தகுதியானவர்கள். அப்போ மற்றவங்க எல்லாம் நிச்சயம் அவங்க மரக்கருணையால அறக்கருணையும் சாமியோட கருணையால எல்லா 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் சாமி தான் பொறுப்பு. இருந்தாலும் மாமிசம் சாப்பிட்றவனுக்கும் அவர் தான் பொறுப்பு. அது ஒரு கருணை. அந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு கொண்டாடுறதுக்கு சாமி முயற்சி பண்றாரு. இன்னும் எத்தனை காலமோ மகட பட்டினத்தார் சொல்றாருல்ல, இன்னும் எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை யோனியோ அப்படின்னு சொல்றாருல்ல, இன்னும் எத்தனை கர்ப்பவாசமோ அப்படின்னு சொல்றாருல்ல. அது மாதிரிதான். அது மாதிரி என்ன, இன்னும் எத்தனை பிறப்போ, நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு சொன்னா இன்னும் எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை பிறவியோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இறக்கப்படணும் அவங்க மேல. அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களை என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. உள்ளுக்குள்ள சொல்லிக்க வேண்டியதான், இன்னும் எத்தனை பிறவியோ. சாமி நம்மளுக்கு உணர்த்திட்டாரு. இப்போ நமக்கு நான்வெஜ் பார்த்தா நான் அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. அப்படி வாந்தி வர மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். வீட்டு உள்ள மீன் வந்தாலே எப்படி இருக்குது, பாடி வந்த மாதிரி இருக்குது. ரோட்ல போனாலே வாந்தி வருது, கொமட்டுது. ரோட்ல போறாங்களே கொமட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம், சாமி நம்மளுக்குள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி மரக்கருணை அறக்கருணைனால சாமி என்ன பண்ணுவாரு, உள்ள அந்த நம்ம ஒரு ருத்ராட்சத்தையும் திருநீரையும் 5 எழுத்தையும் திருநீரையும் பூசி 5 எழுத்தையும் சொல்லி சொல்லி அவனுக்கு அடிமையாகும் போது, உள்ள இறங்கும் போது உங்களுக்கு உணவுல ஒரு மாற்றம் ஏற்படும், குணத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். அது தொடும்போதே உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். ஐயோ அது உயிராச்சே, இது பாடி ஆச்சே, இது பணமாச்சே. சாவுக்கு போய் வந்து தலையில் தண்ணி தெளிக்கிற மாதிரி இனிமே பாடியை பார்த்தாலே என்ன பண்றீங்க நீங்க, தண்ணி தெளிக்கலாம். சிவபெருமானே சிவசிவா. அப்போ ஊன் உண்பானுக்கு எங்கனும் ஆளும் அருள்ன்றார்லயே வள்ளுவர், அது போலதான். அப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க ஒருபோதும் என்ன பண்றது கிடையாது, அது நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. அவ சாமி வந்து எல்லாருக்கும் போது, எல்லாருக்கும் போது. அப்படிதான் நம்மளை ஆட்கொண்டு வச்சிருக்கிறார். அப்போ இந்த பாட்டு படிச்சு இதனுடைய பலனை உடனே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற உள்ளங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அடிப்படையில 3 உண்மைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். திருநீறு, ருத்ராட்சம், 5 எழுத்து, இந்த உபதேசம் தெரிஞ்சு உள்ள வந்து சமயத்துக்குள்ள வரணும். சமயத்துக்குள்ளவே வரமாட்டீங்களாமா. 5 மூட்டை 60 உங்களுக்கு வேணும்னு சொன்னா எப்படி வரும்? சாமி இருக்கிற வட்டத்துக்குள்ள வர்றதில்ல. சாமி எல்லா வட்டத்துக்கும் சாமி தான் அதிபதி. அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டுன்ற மாதிரி அப்பாலுக்கும் ஆகாசம் கடந்து ஆகாசம் கடந்து அதுக்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. ஆகாசம் கடந்து அதுக்கப்புறம் காவலா இருக்கிறாரா சாமி. அப்படிப்பட்ட சாமி வந்து எப்படி அப்போ நம்மளுக்கு காக்காம விட்டுருவாரா, காப்பாத்தாம விட்டுருவாரா? கடவுளே இல்லைன்னு சொல்றவனையும் காப்பாத்தும் போது, வாய் சவடால் அடிக்கிறவனையும் காப்பாத்தும் போது, மூச்சுக்கு 300 தரம் சிவாயனம்னு சொல்றவங்க உடம்பு விட்டுருவாரா? அது எப்படி விடுவாரு? குழந்தை கை விடுவாரா? விட மாட்டார். அப்போ சாமியோட பெரும் கருணையினால இந்த சித்திகளை நீங்க அடையணும்னு சொன்னா முதல்ல அடிப்படையில பக்தி, ஒழுக்கம், அப்புறம் நியமம். ஒரு ஒழுக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும். சோறு வந்துடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சு நமக்கு என்ன பலனை, என்னத்த கண்ட நான் அப்படின்னு நினைச்சக்கூடாது. இதெல்லாம் பேசுமா, இது என்னத்துக்கு பூஜை பண்ணி நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. என்ன லாபம் நினைச்சீங்கன்னா போச்சு. என்ன லாபம், இவ்வளவு நாள் பூஜை பண்ணி என்ன லாபம் நினைச்சீங்களா போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. அப்ப எது எதிர்பார்க்கறீங்க? அந்த எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி தான் சாமி எதிர்பார்க்கிறாரு, அவரு எதிர்பார்க்கிறாரு. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம சாமி, நான் டோட்டலா என்னுடைய உடலையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், மனசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என் உள்ளமும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆமா, இந்த அறிவில்லாத இந்த ஒரு பிறப்பு, அறிவில்லாத இந்த ஒரு மூடத்தனமான இந்த வாழ்க்கையில் இருக்கிற நான், என்னை காப்பாத்தி கொண்டு போய் கரை சேர்த்துரு சாமி அப்படின்னு யார் ஒருத்தர் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு. அப்புறம் பூஜை பண்ணிட்டு நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான்ன்றது ஒண்ணு இருக்கவே செய்யுது. நான்ன்றது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும்.
எதிர்பார்க்கிற வரைக்கும் ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏக்கம் இருக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. வாழ்வா சாவாதான். அப்ப என்ன பண்ணிடணும்? இப்ப சமர்ப்பயாமி அப்படின்றாங்கல்ல. அப்போ உடம்பு சமர்ப்பிச்சிடணும். ஒண்ணு குருவர்கள்ட்ட சமர்ப்பிக்கணும். இல்ல திருவருள்கிட்ட சமர்ப்பிக்கணும். திருவருள் நேரடியா வராது. குருவருள் மூலியமா தான் திருவருள் வரும். நேரடியா அசரீரி வராது. அப்படி நேரடியா வருதுன்னா அருளாளர்களுக்கு வரும். நம்ம போன்ற மானுட ஜென்மங்களுக்கு எப்படி வரும்? அசரீரியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் லேட் ஆகும். அவன் பக்தி பண்ணி அப்புறம் வந்து சேரமான் பெருமான் சலங்கையில சலங்கை கேட்ட பிறகு அப்புறம் போய் சாப்பிட வராம அது மாதிரி பூஜை முடிப்பாராம அது மாதிரி நமக்கு கொஞ்சம் அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒளி கிடைக்கும். அப்ப நமக்கு எப்படி வரும்னா குருவருள் மூலியமா வரும். குருவருள் எப்படி வரும்? எப்படி வேணும், சின்ன குழந்தையா வரும், நமக்கு பொண்ணா வரும், நமக்கு அப்பாவா வரும், இல்ல தங்கச்சியா வரும். இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு என்ன பண்ணும்? ஏதோ ஒரு விடையை கொடுக்கும். இல்ல பிச்சைக்காரனா வரும். எப்படியோ வந்து கொடுத்துட்டு போவோம். ஆக மொத்தம் உனக்கு செய்தி வந்து சேரணும், அவ்வளவுதான். அடுத்தது என்ன செய்யணும் தவிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதோ ஒரு செய்தி உனக்கு வந்து சேரும், அவ்வளவுதான். அந்த செய்தியை நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான். இதுதான் குருவர். சரி, இந்த பாட்டை நம்ம பதமா பார்த்துட்டோம். இப்போ நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டில் கூடி இருந்துட்டு பண்டைய அவ்வீசன் பரத்துவமாக்குமே. அப்ப இந்த எல்லையை அடையிறதுக்கு இந்த எவ்வளவு அடிப்படைன்றதை திருப்பி சொல்றேன் நான். அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதை கடந்த பிறகுதான் அட்டமா சித்தி. அப்ப இத்தனை படிக்கட்டு நான் ஏற மாட்டேன், டைரக்டா நான் வேலை பண்ண எப்படி முடியும்? முடியாதுல்ல. அப்போ இதுலயாவது கொஞ்சமாவது இருக்கணும்ல. கொஞ்சமாவது நம்ம சாமிக்குள்ள வந்திருக்கணும், சிவத்துக்குள்ள வந்திருக்கணும். அப்படி அதுல பரவாயில்ல, நம்ம ஏமத்துல இருக்கிறோங்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு கோழிகை நம்ம கடைபிடிக்கும். எல்லாத்தையும் கடைபிடிக்க தேவையில்லை. அவ்வளவு ஆச்சாரம் நமக்கு தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு கடைபிடிக்கலாம். திருநீர் பூசத்தை கடைபிடிக்கலாம், ருத்ராட்சம் போறதை கடைபிடிக்கலாம், 5 எழுத்து சொல்றதை கடைபிடிக்கலாம். அது ஒரு நியமமா வச்சுக்கலாம். உழைக்கவே மாட்டாங்களாமா, எப்படிங்க அது அப்புறம் கிடைக்க ரிசல்ட்? அப்போ நியமத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஆசனத்துல உட்காடுறீங்க, அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறீங்க. அப்ப பிராணாயாமம் செய்றீங்க, அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறீங்க. அப்ப பிரத்யாகாரம், அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான பலனை அனுபவிச்சு கடைசியில சமாதி நிலைக்கு வந்துருங்க. 2 பேரும் ஒண்ணா ஆயிடுறீங்க. யாரு? இறைவனும் இறைவியும் எல்லாமே உங்களுக்குள்ள கலந்து போன பிறகு நீங்களே இறை அம்சமா மாறுறீங்க. அதான் சமாதி. சம ஆதினா இறைவனோட சமமாதல். ஆனா அவர் தான் ஹீரோ. நம்ம கடைசி வரலும் கூஜா தான். அவர் தான் ராஜா, நம்ம கூஜா. அவர் தான் டெசிஷன் மேக்கர். நம்ம வந்து அடிமைகள். அப்ப சாமி தான் இறைநிலை. அப்ப என்னதான் சமாதி நிலைக்கு போனாலும் சாமி கிட்ட தான் விட்டுறணும். ஏன்னா நமக்கு அறிவு கிடையாது. சாமி என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கொடுப்பாரு. கொடுத்த பொருளா நம்மள்தான் நினைச்சுக்க கூடாது. சாமி போட்ட பிச்சையா நினைச்சுக்கணும். சாமி போட்ட பிச்சையா நினைச்சுக்கணும். அதனால இந்த பாட்டினுடைய இந்த ஈசத்துவ நிலையத்துக்கு அடையறதுக்கு, ஈசத்துவம் என்ன? படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய அந்த 5 தொழிலையும் சாதகங்கள்கிட்ட கொடுப்பாராம். இப்ப தேவி அம்மா தவம் பண்ணுதுன்னா, தேவி இன்று முதல் நீ படைப்பு தொழிலையும், காப்பு தொழிலையும், துடைப்பு தொழிலையும், மறைத்தல் தொழிலையும், அருளல் தொழிலையும் செய்வாயாக அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். சாமி கெஞ்சி கேட்டுக்கிற சாமி, அந்த மாதிரி வேலையே எனக்கு வேணாம். நான் எப்பொழுதும் திருவடி நிழலே இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க சாமி, அவ்வளவுதான். அப்ப சாமி சிரிப்பார். அப்போ இந்த மாதிரி ஈசத்துவ நிலை, இதுக்கு பேர் என்ன? ஈசத்துவ நிலை. அப்போ சாதகனுக்கு இந்த 5 தொழிலையும் கொடுக்கிற ஒரு பெரிய நிலைமை தான் ஈசத்துவம். ஈசனாகவே ஈசன் செய்கிற தொழிலையே கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பேர் பாருங்களேன். அனிமா, அணுவுக்கு அணுவா இருக்கிறது. மகிமா, தன்னை உயர்ந்து எல்லா இடத்துல இருந்து எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல். லகிமா, காற்றை போல் கலந்திருத்தல். கரிமா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கனமான பொருள்களுக்கு நிகராக தன்னை கனமாக்குதல். பிரார்த்தி, இருந்த இடத்திலிருந்து எட்டி பார்க்கிறது, பிரபஞ்சத்தை எட்டி பார்க்கிறது. பிரகாமியம், பராகாயத்தில், அதாவது கூடு விட்டு கூடு பாயிறது, எல்லாவற்றிலும் நின்று அந்த பொருளாக மாறி நிற்கக்கூடிய ஆற்றல். அடுத்து ஈசத்துவம். ஈசத்துவம்னா 5 தொழில் ஆற்றக்கூடிய கடைசியில் பரிசாக தன்னையே தருகிறான் சிவபெருமான். அதான் ஈசத்துவம். அப்ப இந்த சித்தி என்ன தருகிறது? நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டில் கூடியிருந்தல் பண்டைய ஈசன் பரத்துவமாக்குமே. ஈசன் தன்னை தருகின்றான். அப்போ ஒரு தவசீலருக்கு, ஒரு சாதகனுக்கு ஈசத்துவம் கிடைத்து விட்டால் சாக்ஷாத் அவர் ஈஸ்வரனுடைய சொரூபமாவே நடப்பார் பூமியில.
ஆமா. சாதாரண விஷயம் கிடையாது. தவம் கூடி, 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 கூடி இத்தனை நிலைமையும் ஒரு உயிர் அடையுது. இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நிச்சயம் அவனே என்ன தருவான் அம்பலத்தவன்? தன்னையே தருவான். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? என்ன தருவான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அம்பலத்தவன் தன்னையே தருவான். அப்போ அம்பலத்தவன் என்ன தருவான்? அப்ப பக்தி பண்ணு முதல்ல. முதல்ல பக்தி பண்ணு. பணி. பணிஞ்சா தானே கிடைக்கும். ஓடு. ஓடி போய் போய் சாமி பாரு. அபிஷேகத்த பாரு. உற்சவமூர்த்திய பாரு. சரியில் இரு. அப்புறம் கிரியைக்கு வா. வீட்ல ஊத்து. தண்ணிய ஊத்து. கதவு நல்லா சாத்திக்கோ. 4 கதவு சாத்திட்டு சாமி நீ 2 பேர் வேற யாரும் இருக்கல. ஊத்து. பாலு, தயிரு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை நெய்ய ஊத்து. ஆனா நீ பண்ற பூஜைய வேற யாரும் பார்க்கக்கூடாது. நீ பண்ற பூஜைய வேற யாரும் அவன் கண்ணுக்கு மறைவா பண்ணணும். மண்ண தின்னாலும் மறைவா தான் பண்ணணும். கிரியை பண்ணாலும் ஒழுங்கா தான் பண்ணணும். அது சரியா தான் பண்ணணும். கிரியை பண்ணாலும் ஒழுங்கா தான் பண்ணணும். சரியா தான் பண்ணணும். அன்பால பண்ணணும் அவ்வளவுதான். ஐயோ! சந்தனம் இல்லையே! அது இல்ல சந்தனம் இருக்குதா பாவ வச்சு தண்ணிய ஊத்து. ஐயோ! சீக்காத்தூள் இல்லையே! சீக்காத்தூள் இருக்குதா பாவ வச்சு தண்ணிய ஊத்து. ஐயோ! வில்வம் இல்லையே! இருக்கிற பூவ வில்லுமா நெனச்சு போடு. எது இருக்குதோ அத வச்சு என்ன பண்ணு. பூவும் தண்ணியும் போதும் சாமிக்கு. இறைவருக்கு ஒரு பச்சிலை. அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கவே இல்ல அவரு. அன்பு இருக்குதான்னு மட்டும் தான் பார்க்கிறாரு. வேற எதுவும் கேட்கவே இல்ல. அன்பு இருக்குதானே உள்ள இருக்க விளக்க ஏத்துங்க. வெளியில எண்ணெய் திரிலாம் கூட தேவையில்ல. உள்ள இருக்கிற விளக்கு ஏத்துங்க. அதான் போன பாட்டுல பார்த்தோம். விளக்கொலி பத்தி. அப்போ இந்த பாட்டு சொல்ற அந்த ஈசத்துவத்தையே சாமி குடுக்குறாருன்னு சொன்னா, அப்போ நம்ம எந்த நிலைக்கு தயாராகணும்? அதுக்கு தான் இவ்வளவு சோதனை தர்றாரு நம்மளுக்கு. இருட்டடிப்பு, இவ்வளோ வேதனை. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? எல்லாரும் பேசுறாங்களா இல்லையா? சிவபெருமானை கும்பிட்டு என்ன பண்ணத கண்டனா, சிவபெருமான் தன்னையே தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் சுத்தமாச்சான்னு தான் பார்க்கிறாரு. நான்ன்றது கிளியர் ஆயிடுச்சா? கண்மா கிளியர் ஆயிடுச்சா? அதாவது நல்வினை, தீவினை கிளியர் ஆயிடுச்சா? மயக்கம் போயிடுச்சான்னு தான் பார்க்கிறாரு. இது 3த்தையும் தீர்க்கிறதுனால தான் இந்த வேதனை நம்மளுக்கு. தூசு தட்டுறாரு சாமி. அந்த தூசு தட்டும்போது வலிக்கத்தான் செய்யும். ஒற்றோட அடிக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். கல்ல செதுக்கும்போது உளி படும்போது வலிக்கத்தான் செய்யும். ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். அப்போ அடியார்கள் வந்து இந்த நொந்து போறது நேரம் சரியில்ல, காலம் சரியில்ல, என்ன இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு சொல்லவே கூடாது. ஏன் தான் இப்படி என்ன அப்படி சொல்லக்கூடாது. நம்மள செதுக்குறாருன்னு அர்த்தம் நம்ம சாமி. துன்பம் வரும்போது நம்மள செதுக்குறாரு அவ்வளவுதான். துயரம் வரும்போது நம்மள சாமி செதுக்குறாருன்னு அர்த்தம். துக்கம் வரும்போது சாமி நம்மள செதுக்கினே இருக்கிறாருன்னு அர்த்தம். வலி வேதனை அனுபவிக்கும் போது சாமி நம்மள செதுக்கி செதுக்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னா சாமி நம்மள செதுக்கினே இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்ட பாவம் பண்ணிருக்கோம் நம்ம. பாவி. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவி என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே பாவியனுடைய யார் மாணிக்க வாசகர் சொல்றார். அவரே சொல்லிக்கிறார். அப்ப அப்ப கொஞ்சம் ஒரு பூஜை பண்ணதுக்கே சாமி கிட்ட நான் என்னத்த கண்டுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்மள செதுக்கின்னு இருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டியதான். சாமி நம்மள செதுக்கின்னு இருக்காரு. சிவபெருமானே சிவசிவா 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 வார்த்தைக்கு வார்த்தை சிவசிவா சிவசிவா சொல்ல தீவன் சிவசிவ என்கிற தீவினைமாலும் சிவசிவ என்றிட சிவசிவ சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்னிட தீவினைமாலும் சிவசிவ என்னிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. அப்ப அதுக்கு அவ்வளவு பலன் இருக்குது. அப்ப இத்தனை படிநிலையும் கடந்து போய் தான் சதாசிவ நிலையை நம்ம என்ன பண்ண போறோம்? தொட போறோம். பிரம்மாவை கடந்து மகாவிஷ்ணுவை கடந்து ஒவ்வொரு சித்தி அடைஞ்சோம். பிரம்மா கிட்ட இருந்து ஒரு ஆற்றலை பெற்றோம். நாராயணன் கிட்ட இருந்து ஒரு ஆற்றலை பெற்றோம். ருத்ரன் கிட்ட இருந்து ஒரு ஆற்றலை பெற்றோம். மகேஸ்வரன் கிட்ட இருந்து ஒரு ஆற்றலை பெற்றோம். கடைசியில சதாசிவத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஈசத்துவத்தை பெற போறோம். அப்போ சித்திகளுக்கெல்லாம் ஆதி சித்தியா இருக்கக்கூடிய கடைசி சித்திக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சித்து இருக்குது. அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, முன்னை சித்திகளில் பலவற்றால நீங்கி போன தத்துவங்களை எல்லாம் ஆங்ஜையில் இப்ப நம்ம அந்த பொழிப்புரையை இன்னும் படிக்கல நினைக்கிறேன். பொழிப்புரை படிச்சிடுறேன். பொழிப்புரை முன்னை இப்ப தர்ம யாதனம்
பாருங்க, பொழிப்புரை படிக்காமலே நான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேன். பொழிப்புரை தர்மயாதனம். முன்னை சித்திகளில் பல்லாற்றானும் நீங்கி போன தத்துவங்களை எல்லாம் ஆங்ஜையில் யோகிக்கு துணையாய் நிற்கின்ற சிவசக்தி வழியாக கொண்டு அவற்றோடு ஓராண்டு காலம் கூடியிருப்பானாயின் அவனுக்கு எப்பொருட்கும் முன்னோனாகிய சிவனது இறைத்தன்மைகள் எல்லாம் கிடைப்பவனாகும். இதான். ஆமா, திருப்பியும் சொல்லிடுறேன். ஏன்னா இடையில நான் அந்த கருத்து சொல்றதுக்காக, நான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் சொல்றதுக்காக நான் வெளி செய்திகளை சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப முறையா அந்த பாட்டை சொல்லிடுறேன். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடி இருந்ததில் பண்டை ஈசன் பரத்துவமாக்குமே. ஈசத்துவன்ற ஒரு பெரிய சித்தியை பத்தி சொல்றாங்க. அது பொழிப்புரை என்ன சொல்றதுன்னா, முன்னை சித்திகளில் பலவாற்றானும் நீங்கி போன தத்துவங்களை எல்லாம் ஆங்ஜையில் யோகிக்கு துணையாய் நின்ற சிவசக்தி வழியாகவே கொண்டு அவற்றோடு ஓராண்டு காலம் கூடியிருப்பானாயின் அவனுக்கு எப்பொருட்கும் முன்னோனாகிய சிவனது இறைத்தன்மை எல்லாம் கிடைப்பனவாகும். அப்போ ஆங்ஜான்றது என்னது? புருவனடு. புருவனடுக்கு ஒருத்தர் உள்ள வராங்கன்னா முதல்ல யார்கிட்ட கேட்டு வரீங்க. அவங்க தான் உங்களுடைய திறவுகோல், ஞான திறவுகோல். திறவுகோல்னு என்ன? சாவி. அப்ப ஞான சாவி உங்களுக்கு முதல்ல போட்டு கொடுத்தது யாரு? உங்க வண்டியில, உங்க உடம்புன்ற கார்ல முதல்ல ஞான சாவியை போட்டு கொடுத்தது யாரு? அவர் தான் குருநாதர். ஞான சாவினா என்ன? பூர்வ மத்தியம். ஞானஸ்தானம் என்ன? பூர்வ மத்தியம். அப்ப முதல்ல உங்களுக்கே அறிமுகப்படுத்துறாரு. இதான் வீடு, இதான் வீட்டு வாசல், இதான் முற்றம். அடுத்து கீழே ஆதாரங்கள்லாம் கடந்து கடைசியில வந்து சேர வேண்டிய சதாசிவத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துறாரு இல்லையா? பட்டதே போதும்னு. அதுதான் இறைவனுடைய செயல். திருவடினா என்னன்னு தெரியாம மயக்கத்துல இருந்து உங்களுக்கு திருவடினா காமிச்சு கொடுக்குறாருல்ல. அப்ப முதல் யார் மூலியமா திருவடினா என்னன்னு கத்துக்கினீங்களோ அதுதான் சாமியோட அசரீரி. அது யார் வேணாலும் இருக்கலாம். அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அந்த சிரசுல வந்து வலது கண்ணு சூரியன் போய் ஒற்றை இடம் பூர்வ மத்தியம். அதான் வந்து சாமியோட இருப்பிடம். அந்த இருப்பிடத்துல யார் ஒருவர் புறநுடல தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா சித்துக்களும் வாய்க்கும். முதல்ல அனிமா கிடைக்கும், பிறகு மகிமா கிடைக்கும், மூணாவது லகிமா கிடைக்கும், நாலாவது கரிமா கிடைக்கும், அஞ்சாவது பிரார்த்தி கிடைக்கும், ஆறாவது பிரகாமியம் கிடைக்கும், ஏழாவது ஈசத்துவம் கிடைக்கும், எட்டாவது வசித்துவம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கும்? தவத்துல சோதனைகள் தான் கிடைக்கும். சோதனைகள் தான் கிடைக்கும். பஞ்ச பூதங்களை வச்சு நீ என்ன பண்றன்னு பார்க்கும். பிரபஞ்சமே வேடிக்கை பார்க்கும். சும்மா கொடுத்து பார்க்கும் ஒரு ஆற்றலை. நீ என்ன பண்றன்னு. இந்த குரங்குக்கு பூ மாலை கிடைச்ச மாதிரி அதை என்ன பண்ணிடுவோம்? நம்ம பிச்சு போட்டுருவோம். திருப்பி பழைய குருடி கதவு திரடிதான். பழைய குருடி கதவு திரடிதான். நமக்குள்ள என்ன மாற்றம் தெரியாமலே வருஷா வருஷம் கோயிலுக்கு போனா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கலாம். என்னத்த கண்டன்ற கேள்விக்கு ஒரு பக்கட்டும். சாமி நம்மளை வழி நடத்துறாரு, சரி. எந்த லெவல்ல இருக்கிறோம்? ஆணவத்தில் இருக்கிறோமா, கண்மத்தில் இருக்கிறோமா, இல்ல மாயையில் இருக்கிறோமா, இல்ல தன்னறிவு பெற்று விட்டோமா, இல்ல திருவடி நிழலில் இலைப்பாரி விட்டோமா, பதிஞானம் பெற்று விட்டோமா? அப்படி நீங்க தான் புடம் போட்டு பார்த்துக்கணும். நீங்க தான் புடம் போட்டணும். எந்த லெவலில் நம்ம முன்னேறி இருக்கிறோம்? பதி அறிவு பெற்று விட்டோமா, பசு அறிவு பெற்று விட்டோமா, இல்ல பாச அறிவு பெற்று விட்டோமா? அப்போ பணிவு இருக்குதா? நம்மளுக்கு பக்தி இருக்குதா? நம்மள நாளே புடம் போட்டு பார்க்கணும். செஞ்ச பாவம் சும்மா விடுமா? வினை நம்மள அறுக்கணும் இல்லையா? எவ்வளவுதான் வாழ்க்கையை பேசினாலும் அவன் வினை அவன் தானே அனுபவிக்கணும். என்னதான் சொற்பொழி வார்த்தினாலும் வினை வாயும் வயிறும் வேற தானே. என்னதான் பிள்ளைய பத்துக்கினாலும் வாயும் வயிறும் வேற தானே. என்னதான் அவங்க முன்னாடி பேசினாலும் ஏன் வேணா எனக்கு நான் தானே அனுபவிக்கணும். என்னதான் நீங்க கேட்டாலும் உங்க வினையை நீங்க தானே அனுபவிக்கணும். ஒருத்தருடைய வினை ஒருத்தர் வாங்கிக்க முடியுமா? முடியாது. ஆறுதல் சொல்லிக்கலாம். நல்வினை தீவினையிலிருந்து எப்படி காப்பாத்திக்கிறதுன்ற ஒண்ணு ஆறுதல் சொல்லிக்கலாம், வழிகாட்டலாம், ஒரு துணையா இருக்கலாம். அவ்வளவுதான். சாமி தோன்றா துணையா இருந்தா நம்மளுக்கு உதவி செய்வார். இந்த பாசம்ன்ற பெரிய கடல்ல, இந்த பாசம் பந்த பாசம்ன்ற பெரிய கடல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை சொல்லி தருவார். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தூண் தான், வழிதான், இந்த ஓடம் தான் இந்த திருமுறை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓடம் தான் இந்த சித்தாந்தம். 14 சாஸ்திரங்கள். அதுல பயணிக்கிறோம் நம்ம. பயணிச்சு அந்த கரையை அடைஞ்சிட்ட பிறகு எல்லாமே வேணும். திருமுறையும் வேணும், சித்தாந்தமும் வேணும், ஓடமும் வேணும், ஓட காரணம் வேணும். எல்லாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அவ்வளவுதான். சொல்லிக் கொடுத்தவங்கள மறக்க கூடாது. சொல்லிக் கொடுத்தவங்கள
ஒரு 3 நாள் திருவாசகம் முற்றோல் காமிச்சு 4வது நாள் அவங்களுக்கு தண்ணி காமிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆசானுக்கு ஆப்பு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் என்னை விட யாருன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கூத்துலாம் இருக்குது. பணிவு இருக்கணும். நம்மள கொண்டு வந்து சேர்த்தது யாரு? நம்மள பக்குவப்படுத்தினது யாரு? நம்மள வழிநடத்தினது யாரு? சரியான இடத்துல காமிச்சு கொடுத்தது யாரு? திருவடி வந்து சேர்ந்தது எப்படி? புருவ மத்தியில் இருக்க இறைவனுடைய திருவடி சேர்ந்தது எப்படி? இடுப்ப கடந்தது எப்படி? வயிறுன்ற ஒரு பெரிய அந்த சாப்பாட்டு மூட்டையை கடந்தது எப்படி? அப்புறம் பந்தபாசன்ற மார்பை கடந்தது எப்படி? மூச்சுன்ற அந்த தொண்டைக்குழியை கடந்தது எப்படி? கடைசியில மூக்குக்கு மேல இருக்க திருவடிக்கு வந்து சேர்ந்தது எப்படின்ற அறிவு இருக்கணும். அதான் படிநிலை. கைலாயத்தை உணர்த்தி கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சமா நெஞ்சமா அதுக்கு சோதனை இது. அதுக்கப்புறமா தான் அந்த அட்டமாசியத்தை நம்மளுக்கு வாய்க்குது. சும்மா வந்துடாது. உழைக்காம வந்துடாது. உழைக்காம வந்துடாது. முன்னும் செய்த தவத்தினால, விட்டகுறை தொட்டகுறையினால தான் ஒருத்தர் வந்து சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கே வர முடியும். சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு யார் வர முடியும்? ஏற்கனவே தவம் பண்ணி, ஏற்கனவே அந்த விட்டகுறை தொட்டகுறையினால அந்த முன்ஜென்மத்து வாசம் இருந்தால் மட்டுமே அடியனுடைய வார்த்தையை கேட்க முடியும். இல்லைன்னா அது முடியாது. ஏன் எதுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சாமி? அவசியமே இல்லைல்ல. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கலாம்ல. இப்ப புரியுதா? அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, முன்னை சித்திகளால் பலவற்றால நீங்கி அப்ப இந்த 6 சித்திகளும் கடந்து ஒரு ஜீவன் புருவ மத்தியில எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது. கடைசியில சாமி தன்னையே தருகிறார். படைப்பு கொடுக்கிறாரு. காப்பாத்துற வேலையும் கொடுக்கிறாரு. அழிக்கிற வேலையும் கொடுக்கிறாரு. மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தருகிறார். அப்புறம் வந்து அருளக்கூடிய தன்மையும் கொடுக்கிறார். அப்போ 5ம் கொடுத்து சாமி ஒதுக்கும் போது என்ன ஆகும்னா, ஈசத்துவம் கிடைக்கும். ஆனா நல்லா தெரிஞ்ச சாதகன் அதுவும் வேணான்றுவான். நான் தான் சொல்றேனே, உண்மை அடியார்கள் அட்டமா சித்தியை கடந்து விடுவார்கள். உத்தமமான அடியார்கள் அட்டமா சித்தியை கடந்து விடுவார்கள். சமாதி ஆனாலும். ஆனா உலகம் என்ன சொல்லுது? சமாதியோட வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு சொல்லுது. ஆசிரமங்கள் என்ன சொல்லுது? சமாதியோட வாழ்க்கை முடிஞ்சது. ஆதீனங்கள் என்ன சொல்லுது? சமாதியோட வாழ்க்கை முடியுதுன்னு. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. வாழும் போதே பெறுவதுதான் திருவடி பேர். வாழும்போதே பெறுவதுதான் திருவடி பேர். அதுதான் அந்த ரகசியம் சொல்லுது. அப்ப சமாதின்றது என்னன்னா, நம்முடைய இறைவனோட இரண்டரை கலந்து இறை ஆற்றலை பெற்று நம்ம வாழ முற்படும் காலம் தான் சமாதி. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. பிள்ளையார் சுழி அங்கதான் போடுறோம் நம்ம. ஆனா இது தெரியாம இவங்க என்ன பண்ணுது? உலகம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கின்னு உயிர் போன பிறகு அதுக்கு சமாதின்னு சொல்ல முடியும். செத்து போறதுன்னு நினைச்சு. சத்து போதல்னா செத்து போதல். சத்து போச்சுன்னா செத்து போயிடும். அந்த செத்து போதல்ன்றது என்ன? உயிரை நீ விட்டுட்ட அவ்வளவுதான். அப்ப உயிரோட இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சியா? செய்யல. இறைவனை தேடினியா? இல்ல. பக்தி நெறிக்கு வந்தியா? இல்ல. பணிவா இருந்தியா? இல்ல. அடியார்களோட இணக்கமா இருந்தியா? இல்ல. எப்பயாவது பிரம்மத்தினுடைய படைச்சவனுடைய மூலத்தை தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டியா? இல்ல. அப்ப ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் தெரியாமல வாழற உயிர் இருக்குத்தானே செய்யுது. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம்னு புரியாத உயிர்கள் இருக்கத்தானே செய்யுது. எதையோ ஒண்ணு கடைபிடிச்சுக்கிட்டு. அப்போ அதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பக்தி நெறியும் சிவருமானுடைய சைவ நெறியும் சாமி தான் கொண்டு போய் அவன் அருளாலே அவன் தாள் நம்ம என்ன பண்ண போறோம்? சேர்க்க போறோம். அதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் சிகாரம் சைவ நெறி பாடசாலை. அப்போ 5 அடியிலேயே சாமி தரப்போறார். யாருக்கு? சாதகனுக்கு 5 அடியிலே தரப்போறார். இதுதான் இந்த பாட்டு வலியுறுத்தி சொல்லுது. ஐயா இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தா எல்லாமே சாத்தியம். சத்தியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம். சத்தியம் இல்லாதவர்களுக்கு இங்க எதுவுமே என்னது? அசாத்தியம். அசாத்தியம் சொல்லக்கூடாது. வாய்ப்பில்லை. அசத்தியம். அது பொய். போலிகள் போலிகளையே கவர்கிறார்கள். போலிகள் போலிகளைத்தான் கவரும். உண்மை உண்மையைத்தான் கவரும். அதான் கற்றோரே காமுறுவர். அப்போ இந்த பாட்டு சொல்ற சதாசிவ நாயகி தன்னோட சதாசிவம் எங்க இருக்குது? இடுப்புக்கு, அதாவது ஒவ்வொரு உடம்ப பிரிச்ச நம்ம மூலாதாரத்துக்கு பிரம்மா பொறுப்பு. அங்க கணபதி இருக்கிறாரு. வல்லப கணபதியோட இருக்கிறாரு. அங்க பிரம்மா வந்து தன் படைப்பு தொழில செய்யறாரு. அடுத்து நாராயணன் நம்ம உடம்புக்குள்ள அந்த உடம்பு ஜீரணம் பண்றது, உணவு, சுக்கிலம் சுரோனியத்தை உண்டு பண்றது, காப்பாத்துற வேலையை செய்யறாரு. அதான் வயிறு.
அடுத்து மார்பு ரட்சிக்கிறது, அன்னிச்சை செயல். அங்க ருத்ரன் இருக்கிறார். மும்மூர்த்திகளுடைய அடிப்படையில மேல. இவர்தான் திருமாலுக்கு நீர் சப்ளை பண்றவரு. பார்க்கறதுக்கு அக்னி. ஆனா சப்ளை பண்றது இவர்தான். அதனாலதான் இவர் உயிர். சரி. அதான் ஜீவாத்மான்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது இந்த 3 பேரையும் ரட்சிக்கணும்னா மூச்சு இல்லாம முடியாது. அதான் தொண்டைக்குழி. அங்கதான் பிரிச்சு விடுறாங்க. சாப்பாட்டுக்கும் ஒரே வழி, மூச்சுக்கும் ஒரே வழி. நுரையீரலுக்கும் ஒரே பாதை, சாப்பாட்டுக்கும் ஒரே பாதைன்னா அது 2த்தையும் திறக்கிறது ஒரு வால்வு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதான் தொண்டைக்குழி. அங்கதான் மகேஸ்வரன் வேலை செய்றாங்க. அப்போ மூச்சு இல்லன்னா ருத்ரம் இல்ல. ருத்ரம் இல்லன்னா நாராயணன் இல்ல. நாராயணன் இல்லன்னா பிரம்மா இல்ல. இதான் ரகசியம். அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியம் புரிஞ்சுச்சா? அப்ப இந்த படிநிலையெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் மூச்சுக்கு மூலமா இருக்க சதாசிவம்ன்ற ஒரு தெய்வத்தை அடைய போறீங்க. அதுதான் ஈசத்துவம். அதான் பூர்வ மத்தியம். அப்ப இத்தனையும் கடந்து இதை ஏன் பலமுறை நான் சொல்லிட்டு வரேன்னா, ஒரு ஜீவன் கடை தேர்வதற்குண்டான வழி மார்க்கம் இதுதான். இதான் மார்க்கம். இதான் மார்க்கண்டேயர் சென்ற மார்க்கம். காலனை காலால் உதைத்த மார்க்கம் இதுதான். யார் பொருள் நடுல போய் வலது கண்ணும் இடது கண்ணும் போய் ஒன்றி ஏகாந்தமா ஆயிட்டீங்களோ அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் இடம் உண்டு. அவ்வளவுதான். அவங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் பூர்வ நடு தவத்துல இறைவன் தன்னை ஒப்படைத்து விட்டார்களோ எல்லாரும் பூர்வ மத்தியத்துக்கு வரலாம். ஆனா சாமி ஏத்துக்கணுமே. ஒரு சாதகன் பக்தி இல்லாமல் சாதிக்க முடியாது. ஒரு பக்தன் அறிவியல் பூர்வமாக திருவடி எதுன்னு தெரியாம சாதிக்க முடியாது. 2 பேருக்கும் பலகீனம் பாருங்களேன். 2 விதமான மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம். பக்தி செய்கிறார்கள், ஆனால் மூட பக்தி செய்கிறார்கள். அவர்களுக்கு திருவடி எதுன்னே தெரியாங்க. 23 வருஷமா பிரதோஷத்துக்கு போவோம். ஆனா திருவடி எதுன்னு தெரியாமலேயே ஆச்சாரியர் அதை சொல்லிக் கொடுக்காமலேயே பாவம் அடிமையா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அதான் மூட பக்தி. ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், என்னத்தை உணர்ந்தோம், என்னத்தை கண்டோம், யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எந்த லெவலு, திருவடியுடைய உச்சம் என்ன, நாங்கெல்லாம் அந்த சாலோக சாரூப சாயுச்சி சாமியத்துக்கு வர முடியாதா, எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஏங்குற உயிருக்கு மட்டும்தான் ரிசல்ட். தேடல்ல உள்ள உயிர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. மற்றவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதை உண்டு உடுத்தி சொன்னோம் இல்லையா, உண்பது, உடுத்துவது, உறங்குவது, உடலுறு கொள்வது, இதே வாழ்க்கையா இருந்தா அது பாமரம். இதுல இருந்து இதுக்கு அடுத்த நிலை இருக்குதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதான் பக்தி, அதான் ஞானம், மெய்ஞானம், அதான் விஞ்ஞானம், அதான் அறிவு, பகுத்தறிவு. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டு மேல மேல வர்றதுதான் பகுத்தறிவு. இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன்னா தேங்கின தண்ணி தான் நீ, சாக்கடை நீ. சாக்கடைக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. போதும் அப்படின்னா அப்ப என்ன லெவல், என்ன அடுத்து நீ இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு நீ என்ன முயற்சி செஞ்ச? அங்கேயே தேங்கிடக்கூடாது. தேங்கினா நம்ம நாத்தடிக்க ஆரம்பிச்சிருவோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கற்றுக்கொள்ளே இருக்கணும். பூர்வ மத்தியில பார்த்து கத்துக்கினே இருக்கணும். உலக விஷயத்த பூர்வ மத்தியிலே படிக்கலாம். அப்போ திருவடிக்கு வர்றதுக்கே இவ்வளவு நேரமா? திருவடியை ஒத்துக்காத ஜென்மங்கள்லாம் இன்னும் இருக்குது. என் நெஞ்சில இல்லையா சாமி? இருக்காரு. நான் தான் சொன்னேன், அவர் இல்லாத இடம் இது. என் கட்டவரில் இல்லையா? ஒரு முள்ளு குத்தணும்னு கால் வலிக்கல? ஜிவ்வுன்னு ஏறுதா இல்லையா தலைக்கு? அப்படியே உட்காந்துருமா இல்லையா? அப்போ சாமி சர்வ வியாபி தானே, உடம்புல பரவி இருக்கிறார் இல்லையா? சரி, முள்ளு குத்துனதே தெரியாம போறேன்னு அர்த்தம். அங்க மறுத்து போச்சுன்னு அர்த்தம். ஜென்மம் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். சாமி அங்க பரவி இல்லைன்னு அர்த்தம். சிவபெருமான் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுனாலதான் வலி வேதனையை நம்ம உணர்றோம். அப்போ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாரு. அப்போ பரவி இருக்கிற இடம் போய் இங்கதான் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அதான் பூர்வ மத்தியம். ஆற்றல் மொத்தம் அங்க சேர்க்கும் போது என்ன ஆகும்? சாமி ஒளிர்வார். அப்ப தன்னை அறியலாம். அதான் கிரக பிரவேசம். தன்னுடைய வீட்டை அறிவதுதான் கிரக பிரவேசம். அதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தன முதுகுல அழுகு இருக்குதா, அவ என்ன புடவை கட்டணும் வந்தா, அவ என்ன ஜாக்கெட் போட்டு வந்தா, அவ இப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறான்னு சொன்னா நீ இன்னும் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் தான் சொல்லணும். அப்ப கோயிலுக்கு ஓடி ஓடி என்னத்தை கண்டன்னா உன்னை நீ தெரிஞ்சுக்காம நீ என்னத்தை ஓடி என்ன பிரச்சனை? அதான் சொன்னேன் நேத்து கூட சொன்னான். உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஈஸ்வரனுக்கு சேவை பண்ண போற?
சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஜீவனுக்கு சிவபெருமானுக்கு எந்த ஜீவனுக்கு நீ போய் படி அளக்க போற, அன்னதானம் பண்ண போற? முதல்ல உன் ஜீவன் நீ கண்ணாடியில பார்த்து கேட்டியா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? உனக்கு திருவடினா எதுன்னு தெரியுமா? அதுகிட்ட கேட்டியா? கண்ணாடி பார்த்து கேட்டு பாரு, உன் கண்ணு ரெண்டும். உன் நல்ல ஜென்மம் தான் கண்ணாடி பார்த்து என்ன பண்ணணும்? நீ என்னத்துக்கு பூமிக்கு வந்து உனக்கு தெரியுமா? கண்ணாடி பார்த்து உன் கண்ணு ரெண்டும் பார்த்து கேட்டு பாரு. உன்னை நீ அறிஞ்சுக்கிற காலம் எப்போ? உன்னை நீ தெரிஞ்சுக்கிற காலம் எப்போ? இதுதான் சித்தர்கள் இருந்து பெரியவங்க இருந்து 63 நாயன்மார்கள் இருந்து தன்னை அறிவதற்கு தான் இவ்வளவு போராட்டம். தன்னை அறிந்து இன்ப முறைன்னா என்ன? தனக்குள்ள இருக்கிற ஏகாந்தத்தை ஏகம் பரம் நாதம், ஏகம் பரம் நாதம், ஏகம் பரம் நாதம். உண்டென்று தெய்வம் ஒன்றென்று ஒன்றென்று அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் தான். பல தெய்வமா இருக்கிறது ஒருத்தன் தான். ஒருத்தன் தான். ஒரு ஊரா போய் பார்க்கறதால என்ன வந்துட போகுது? இது மேல வானம் கீழே பூமி. அங்க போனா அதே வானம் தான் இருக்க போகுது, அதே பூமி தான் இருக்க போகுது. என்ன ஒரே விடம் மாறி இருக்க போகுது. கோயில்கள் கற்கோயில்கள் மாறி இருக்க போகுது. பக்குவப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கடந்துருவாங்க, அவ்வளவுதான். உட்காரு, ஒரு இடமா உட்காரு. கை காலை தூக்கி போடு, முதுகல் நேரா வை. உடம்பு தான் கோயில், உட்கார். மூலாதாரத்துல இருந்து இடுப்பு கடந்துரு, வயித்தை கடந்துரு. ஆனா வயிற்றுக்கு தீனி போட்டாகணுமே. கவ்வான்னு வயிறு. அப்ப எதுக்குன்னா என்னென்ன கூலி போடணும் அதெல்லாம் கூலி போட்டு கடத்து உட்காந்து ஏகாந்தமா உட்காந்துரு, அவ்வளவுதான். அப்ப சொந்த ஜீவனை கவனிச்சா இறைவனை கவனிச்ச மாதிரி. அப்ப நடமாடும் கோயிலை கவனிக்கணும் முதல்ல. நடமாடும் கோவிலை கவனிச்சோம்னா படமாடும் கோயில் நம்ம கிட்ட வந்துடும். இதான் திருமந்திரம் சொல்லுது. இதுதான் திருமந்திரம் சொல்லுது. ஓடி போய் உருவத்தெல்லாம் பாரு, வேணான்னு சொல்லல. உட்காந்து தன்னை அது உள்ளேயும் பாரு. நீதான் அதுன்னு உணர்ந்த காலம் வரும். அந்த காலம் வந்த பிறகு 2 பேரும் ஒன்னாயிடுவீங்க. அந்த மாதிரி ஒன்னா வர நேரத்துல சாமி என்ன பண்றாரு? தன்னையே கொடுத்துடுறாரு. இந்த பாட்டுல ஈசத்துவம்ன்ற அட்டமா சித்தியில 7வது சித்தியாக இருக்கக்கூடிய ஈசத்துவத்தை கொடுக்கிறாரு. படைப்பு தொழில கொடுக்கிறாரு, காப்பாத்துற தொழில கொடுக்கிறாரு, மரத்தல் தொழிலையும் கொடுக்கிறாரு, அழிக்கிற தொழில கொடுக்கிறாரு, அப்புறம் அருளும் தொழிலையும் கொடுக்கிறாரு. ஆனா நல்லா தெரிஞ்ச சாதகன் இதுவும் வேணாசாமி, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது என் அடியின் கீழ் இருக்க என்றார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ எங்க பார்த்து பாடணும்? பொறுமதி பார்த்து பாடணும். கண்டவனை பார்த்து பாடக்கூடாது. கொண்டவன் யாரு? நம்மள கொண்டவன் யாரு? அவன் தான் வீட்டுக்காரன். அந்த வீட்டுக்காரனை பார்த்து நம்ம எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாங்களான்னு கேட்கறாங்கல்ல, அதே நம்ம வீட்டுக்காரர் யாரு? சிவபெருமான் தான். ஆன்மீகத்துல நமக்கு வீட்டுக்காரர் சிவபெருமான் தான். உலகத்துக்கு வீட்டுக்காரர் அவர் இருப்பாரு, அவ்வளவுதான். உங்களுக்கு தாலி கட்டினவர், அது பார்ட்னர், அது சாமி கொடுத்த பிச்சை. ஆனா உங்களுக்கு வீட்டுக்காரர் யாரு? உங்க வீட்டுக்கு பொறுப்பு யாரு? வீடுன்றது உடம்பு, அந்த வீட்டுக்கு பொறுப்பு யாரு? சாமி. அவர் எங்க இருக்கிறாரு? புருவ மத்தியில. அங்கதான் பாடணும். என்ன பண்ணணும்? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க் அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டெங்கில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றே, அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த பாட்டு எப்போ பலன் கொடுக்கும்? பொறுமதியில பார்த்து பாடினா தான் பலன் கொடுக்கும். அங்க ஒன்றின பிறகு இதுக்கப்புறம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கு ஒரு அவமானம் தானே சாமி, அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சாமியோட நீங்க 2 கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு அவமானம்னா உங்களுக்கு ஒரு அவமானம் தானே சாமி. உங்களுடைய அடியார் ஒருத்தர் இப்படி வேதனைப்பட்டா அது உங்களுக்கு வந்து வேற வேதனை தானே. எனக்கு ஒரு துக்கம்னா அது உங்களுக்கு ஒரு துக்கம். இப்படி சாமியோட 2 நண்பரா தோழமையா நீங்க வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அனுபூதி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் திருமூல நாயனார் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? ஒரு சாதகன் இத்தனை சித்திகளை கடந்து 7வது சித்தியாக இருக்கிற இந்த சித்திக்கு வர்றதுக்கு இவ்வளவு பிரயத்தனங்கள் இருக்குது. சும்மா ஒண்ணும் இல்லை. அதனால இப்பவே கேள்விப்பட்ட எண்ணிலிருந்து குருமதியில உட்காருங்க. ஒரு 25 நிமிஷம் உட்காருங்க, 24 நிமிஷம் உட்காருங்க. அது கூட 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 பக்தி மிக மிக அன்பினாலையும் கருணையினாலையும் அங்க சருள் சுரக்கும். அதனால உட்காந்து ஏகாந்தமா உட்காந்து அனுபவிக்கப்படும். முடியாதவங்க படுத்துட்டு பாருங்க. அதுதான் 4:10க்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். திருவடி பணிதல்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு. சாமியோட கருணையினால வர்றாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் வர்றாங்க. ஆட்கொண்டவர்கள்லாம் வர்றாங்க. மாலையில 6 மணிக்கும் வச்சிருக்கோம். பணி நிமித்தமா சில பேர் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட தவ நெறி தான் நம்மளுடைய சேனல்ல நடந்துட்டு இருக்கு. அதுலயும் வந்து அடியார் பெருமக்கள் பங்கெடுக்கும்படி சொல்லி
விகாரம் பொறுமையாக அட்டமாசித்தி திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்தில் அட்டமாசித்தி என்கிற தலைப்பின் கீழே 44வது பாடலாக இருக்கக்கூடிய இந்த நின்ற சதாசிவ நாயகி, இந்த சதாசிவம் இருப்பிடமே எங்க இருக்குது? ஒவ்வொரு தெய்வத்தினுடைய இருப்பிடம் நான் சொல்லிக்கினே வரேன். படைப்புக்கு மூலமா இருக்கிற இடுப்புக்கு பிரம்மா இருக்கிறாரு. அதுக்கு முதல்ல மூலத்துல கணபதி இருக்கிறாரு. அவர்தான் மூலாதாரம். அங்கதான் படைப்புக்கான ரகசியம் நடக்குது. யார் யாருக்கு பிறகுறான்ற ரகசியம் அங்கதான் நடக்குது. சொல்லிடலாம். யார் யாருக்கு பிறகுறான்ற ரகசியத்தை உள்ள ஒளிக்க வச்சிருக்காரு சார். படைப்பு ரகசியம். எந்த ஆணவம் என்ன பிறப்பெடுக்குதுன்னு தெரியாது. புரியுதா? அதனாலதான் படைப்பு ரகசியம் சொல்லப்பட்டது. அடுத்து வயிறு நாராயணன். இப்படி 5 மூர்த்தம் இருக்கு இல்லையா? பஞ்சமுகம். இறைவனுக்கு 5 முகம் இருக்குது. 1 பிரம்மா, இன்னொன்னு நாராயணன், 3வது ருத்ரன், 4வது மகேஸ்வரன், 5வது சதாசிவம். அந்த சதாசிவ மூர்த்தி தான் நம்மளுக்கு ஈசத்துவத்தை தராரு. அதான் சொல்றேன். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடியிருந்தில் பண்டை அவர் ஈசன் பரத்துவம் ஆகுமே. அப்போ ஓராண்டுன்றது 12 வருஷம். ஒரு உபதேசம் கேட்டு 12 வருஷம் ஆகணும். பூர்வ மத்தியம்னா என்னன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு பூர்வ மத்தியம் தெரிஞ்ச பிறகு நீங்க பூர்வ மத்தியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 12 வருஷம் ஆகும் நீங்க இந்த நிலைமை அடையிறது. 2009 அடியன் வாங்கினேன். உங்களை மாதிரிதான் நானும் வாங்கினேன். தொடர்ந்து வெறியா பார்த்தேன். சாமியோட திருவடியை பார்த்து 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 உலக விஷயம் எல்லாத்தையும் கத்துக்கினேன். பேப்பர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டிவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள்லாம் நமக்கு உணர்த்தப்படும். முன்கூட்டியே சில விஷயம் ரகசியம் தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் செய்தியை பார்க்கணும். ஆத்ம ஞானம் பெற்றாலும் என்ன பண்ணணும்? உலகத்தோடு ஒட்டி வாழ பழகிக்கணும். அவ்வளவுதான். அப்ப அந்த பொருளோட 12 வருஷம் ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்க முழுமை பெற முடியும். இந்த நிலைக்கு வர முடியும். அதனால பொறுமையா இருங்க. நிச்சயம் சாமி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பாரு. ஆமா, ஓடி ஓடி நாட்கள்லாம் கடந்து போனதுதான் மிச்சம். இதுக்கப்புறம் திருவடி நிழல்ல இளைப்பாறதுக்கான வழியை தேடுங்க. ஆமா, சமாதினா செத்து போறது கிடையாது. அதுக்கப்புறம் வாழறதுக்கான அடிப்படையே அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த பாடலின் பொருள் முழுமையா போய் சேரணும்னு சொல்லி வேண்டி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குடலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் வழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த பாடல் உணர்த்தியது 3வது வயதுல ஓராண்டு கூடி இருந்தால், அந்த ஓராண்டுன்றது 12 வருஷமா நினைச்சுக்கங்க. சரியா? ஆமா, ஒரு வியாழ வட்டம் நினைச்சுங்க. 12 வருஷம் நீங்க கேட்டு அதுல தவம் பண்ணி கூட்டினா மட்டும்தான் நம்ம இந்த நிலைமையெல்லாம் அடைய முடியும். சாமியோட திருவருள் கருணையினால போன ஜென்மத்துல நீங்க அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு சாமி எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துருவார். சரியா? அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா என்னடா நேத்து பிறந்த திருஞான சம்பந்தருக்கு இவ்வளவு அறிவான்னு கேட்டீங்கல்ல, கேட்கும், அந்த மனசு கேட்கும். அப்புறம் 51 வயசான பெரியவருக்கு இவ்வளவு இதுவான்னு கேட்பீங்கல்ல, அதுதான். அப்போ வயசு வித்தியாசம் ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்ட் படுதுன்னா, செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஞானம், செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஞானம், அவ்வளவுதான். இது தெரியாம நம்ம மத்தவங்க மேல பழி போடக்கூடாது. இன்னும் இப்படி பேசுறாரு, இன்னும் அப்படி பண்றாரு அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஞானம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ஆழமா புரிஞ்சிக்க முடியும். இந்த தேடல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அது சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இது புரியாது. பாமரர்களுக்கு இது புரியாது.
வாய்ப்பே கிடையாது. என்னமோ பேசுறாருன்னு தான் தோணும். அதனால சிவபெருமானுடைய பெரும் கருணையினால சாமி கிட்ட வேண்டி என்னவோ பேசுறாரு இந்த ஆளு, இதெல்லாம் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் ஏன் வாய்க்குமான்னு பொருள் மத்தியில கேட்டு பாருங்க. நிச்சயம் விடை கொடுப்பார். சரியா? நன்றிங்க. இன்னைக்கு மாலையில 6 மணிக்கு தவம் இருக்கு. அதோட அதுக்கப்புறம் 8 மணிக்கு சத்சங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் 9:50க்கு என்ன இருக்கு? அதாவது திருத்தொண்ட தொகையும் அந்த சிதம்பர ரகசியம் என்ற நிகழ்ச்சி இருக்கு. அதுலயும் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.